நோக்கதா போலீஸாம் இப்போ வந்து இதில் இருக்க வெரைட்டி போட்டு போறார். அங்கே பாருங்க அண்ணன் புகையிலைக்கு சட்டப்படி வீரோண்டு இருக்கு பாத்தீங்களோ. அதாவது சுண்ணாகம் போற ரோட்டுங்கோ. இந்த பாதையும் தெரியாது, பூர பாதையும் தெரியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. தெரியும் தானே நிலைமை கொஞ்சம் கவலை கிடந்தானே. என்ன வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம். நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரதாச்சிக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மட்டுவில்லை பன்றி தளர்ச்சி அம்மன் ஆலயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். கடை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸியாக போய் கொண்டு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போன வருஷமும் பன்றி தளர்ச்சி அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருந்த நாங்கள் அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அங்கே கடையை எங்கள் தக்சான் ப்ரோவும் மதுசன் ப்ரோவும் அப்பாவும் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் பன்றி தளர்ச்சி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது திங்கள், அதாவது கடைசி திங்கள் இன்றைக்கு பிரமாண்டமாக இருக்கும். இப்போ நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 4:45 ஆகுது. ஓகே, நாங்கள் போய் பார்ப்போம். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டிவிடுங்க. அப்படி தட்டி விட்டீங்கன்னா தான் எங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம். மக்கள் இப்பையும் போய்கொண்டு தான் இருக்கிறோம் பொங்குறதுக்கு. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இங்கே இந்த இடமெல்லாம் போய்கொண்டு தான் இருக்கிறோம். நான் வரைக்குள்ளையும் பார்த்தேன்னா வரைக்குள்ள லா மாஸ்டரில் பெரிய ஒரு டீமே வந்து கொண்டு இருந்தேன். அதாவது பொங்கல்னு சொன்னாலே கூடுதலாக நான் கோயில்களில் பார்த்துருக்கேன். பெரிய லா மாஸ்டர்கள் வடிகள் அதெல்லாம் மக்கள் எல்லாருமே வந்து கொண்டு இருப்பினோம். அந்த மாதிரி இங்கேயும் வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அழகான ஜீப் கொண்டு போகுது பார்த்தனியா, நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கி கொண்டு தான் இருக்கணும். உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் எல்லாருக்கும். உண்மைக்கும் பெரிய ஒரு ஆதரவு தந்துருக்குறீங்க எங்களோட கடைக்கு. ஓகே, நாங்கள் பொங்கலில் போய் சாப்பிடுவோம் வாங்க. என்ன போன வருஷம் இந்த வெயிலிக்கால தான் தாண்டி போனாங்க. இந்த வருஷம் அதுக்கு ஒரு கால் தாண்டு போகுது என்ன பெரிய, அதுக்கால போகவே இல்லாத போல் கூடுதலாக பொங்கி முடிச்சிட்டு போல. என்ன பொங்கி கொண்டு தான் இருக்கணும். போய் முன்னுக்கு பார்த்தா தான் தெரியும் என்ன எங்களுக்கு என்ன மாதிரி நிலைமையானு சொல்லி. இந்த என்னடாப்பா கோயில் முடிஞ்ச அப்புறம் வரோம்டா நாங்கள். கடைசி சரி, ஆனால் நாங்கள் முடியும் முதல் வந்துட்டோமேடாப்பா. விடியதான் நல்ல ஃபேமஸ் போல. என்ன உங்களை சொன்னவா இந்த நேரம் போனால் நிறைய பேர் நிற்பினாங்க சொல்லிவிட்டவரை எங்களை தக்ஸான் தக்காளி என்ன விடியப்புறம் கடை பிஸியாக இருந்ததுடாப்பா. ஆகையால் வரவுமே இல்லாது. நாங்கள் இப்போ முன்னுக்கு போய் பார்ப்போம். முன்னுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் என்ன நிலைமைன்னு சொல்லி. தம்பி டக்குண்டு இதுக்கால வந்துவிட்டார். நிலைமை கொஞ்சம் கவலை கிடந்தானே. என்ன போன வருஷம் பிறகு இந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு சனம் நண்டவ. ஆனால் இந்த வருஷம் சனம் வந்தது. ஆனால் நாங்கள் வேற பிந்திட்டு நாங்கள் சரியாக வேற பிந்திட்டோம். ஏன்னா ஒரு சந்தேகமாடாப்ப நாங்கள் ரிஞ்சு தண்ணி சொல்லுவோம். நாங்கள் அபிலாஸ் அது சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி எங்களுக்கு பழகி. அது என்ன சொல்லாப்பா, ட்ரிங்க்ஸ் தண்ணி குடிக்கிற தண்ணி அப்படியா ரிஞ்சு தண்ணியா மாறி போட்டு ரிஞ்சி தண்ணி. இப்போ நீங்கள் அதை சொல்கிறேன் நான். அந்த ரிஞ்சி தண்ணி இருக்கும் ரிஞ்சி தண்ணி இருக்கும்னு சொல்லி கேட்குறேன் நாங்கள் எல்லானே. அதனால தான் அதை சொல்கிறேன் நான். இந்த இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சன பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வச்சு விட்டு கொண்டிருக்கணும். எப்படி இருக்குது தீர்த்தக்கணி? இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன நல்ல குளிராக இல்லடாப்பா, நல்ல வெளிச்சமாக இருக்குது வீடியோவுக்கு. இந்த பாருங்க பொங்குது. பால் பொங்கி அரிசியை போடுங்க நம்ம பாருங்க. இங்கே இப்போ தைப்பொங்கலுக்கு பொங்குற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. தைப்பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் அப்படியே பால் பொங்கும், பொங்கினாப்ப அரிசியை போடுங்க. நம்ம என்ன அப்படி தானே பொங்கல்? அப்படியா இல்லைடா, நோவலாக வீட்டை அப்படி பொங்குறையில இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பால் பொங்கினாப்புற இப்படி நாங்கள் அரிசியை போடுவோம். நோமல் நிகழ்வுகளுக்கு இல்லை, நோமல் நிகழ்வு இல்லை, நோமலாக வீட்டை நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி பொங்குறதெல்லாம் பார்க்க மாட்டோம். கணக்காக பால் கொதிச்சா அப்படியே நாங்கள் அரிசியை போட்டுட்டு பொங்கலை காய்ச்சி விட்டு சாப்பிட வேண்டியான் சம்பலோட. என்ன சம்பலோட? புட்டும் சம்பலோட. காலத்தில் வேறங்கோ தூக்கு காவடி ஒன்று போய் கொண்டு இருக்குது. அப்படியே வந்த உடனே கோயிலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே திரும்பிட்டோம். இந்த என்னென்னு சொன்னால் கோயில் முடிஞ்சு அதனால தான் திரும்பிட்டோம். இந்த எல்லாரும் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். வேறங்கோ எங்களுக்கு டைம் பிழைச்சி போடும் இன்றைக்கு. ஆகையால் ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணகி அம்மாவை பார்த்துட்டு திரும்பியாச்சு. எல்லாம் தக்காளியால் தக்காளியை தான் போய் சொல்லணும். என்ன நீ தானடாப்பா சொன்ன நீ விடிய வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன
கபிலாஸ் உனக்கு மட்டுவில் கத்தரிக்காய் தெரியுமே மட்டுவில் கத்தரிக்காய் ஆ மட்டுவில் கத்தரிக்காய் ஃபேமஸ் என்று தெரியுமே இல்லைங்க மட்டுவில் கத்தரிக்காய் மரமுங்க இருக்கா மரமோடா ஆ தெரிஞ்சிருக்கு என்ன மட்டுவில் கத்தரிக்காய்ண்டா அவ்வளோத்துக்கு ஒரு மதிப்பு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டுவில் இந்த விவசாய நிலத்தை பேருங்க இது தோட்டம் பண்ணி சொல்கிறதோ இல்லை விவசாய நிலம் பண்ணி சொல்கிறதோ ஆ நெல் போடுறவையாங்க நெல் சீசனு நெல் போடுவோம் போல நான் தெரியல நான் நார்மலாக இந்த சீசனு தான் வாரினான் இங்கால் பக்கம் இங்கால பேருங்கோ அதாவது கத்தரிக்காய் இருக்குது கணக்க கண்டுகள் இருக்குது என்னென்ன பேர்கள் தெரியல நீங்களே பார்த்து சொல்லுங்க இந்த பேருங்க மற்றது எல்லாரும் கோயிலுக்கு வந்து அப்படியே திரும்பி கொண்டிருக்கணும் உண்மைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் கவலைக்கிடமாக போயிட்டுதுங்கோ ஒன்றும் செய்ய முடியாது முழுவதும் தக்காளி யாரான்னு சொல்லி தக்காளி நாங்கள் சாட்டையில் அவனை தான் போய் சாப்பிட்டு நாங்கள் நாங்கள் கடையில் போயிட்டு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் கதைச்சினாங்க மைக்கு என்னட்ட மைக்கு என்ன கதை கேட்குறானே ஆனால் இங்கே அது பிரச்சனை இல்லை ஒன்றும் போடலை எப்படி என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பிந்திட்டுது நாங்கள் வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3-4 மணித்தியாளர்கள் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் வெயில் என்ற படியாக வரையில மற்ற கடையும் பார்க்க முடியாதால் வர முடியாமல் போயிட்டுது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க தெரியும் தானே ஆரம்பம்ன்றதால தான் இப்போ போக போக அப்படியே கடையில் பொடியங்கள் பார்த்து நிற்பாங்க என்று சொன்ன ஆரம்பத்தில் நான் நின்றே ஆக வேண்டும் காரணம் எல்லாரும் நின்றா தான் கணக்காக பார்த்துக்கொள்ளலாங்கடா கபிலாஸ் என்ன புது அனுபவங்கள் தானே இப்போ ஒரு 4-5 பேர் நின்றா தான் படியாக கடையை பார்க்கலாம் இப்போ போக போக பழையினா அப்புறம் பிரச்சனை இல்லை நோம்பலாக கடையை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ கூட சீசன் டைம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்கோ அதான் டக்கண்டு வந்துட்டு டக்கண்டு போக கொண்டு வந்தால் இங்கே முடிஞ்சுதுங்கோ சரி வந்த நாங்கள் இனி நாங்கள் அந்த போகிற ரோட்டையே அதை காட்டிக்கொண்டு போவோம் என்ன சொன்னால் ரோட்லேயே நல்ல நல்ல அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது அதை காட்டிக்கொண்டு போவோம் மட்டுவில்ல இருந்து சங்கானைக்கு போகிற ரோட்டு எந்த மாதிரி இருக்குமென்னு சொல்லி தான் இந்த காலையில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கள் எங்களுக்கு வந்த காரியம் பிழைச்சி போடுது ஆகியால் நாங்கள் போய் இந்த ரோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ரோட்டு இல்லை ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வயல்கள் மற்ற நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சகோதரங்கள் வெளிக்கிட்டாச்சு போய் பார்ப்போம் என்ன சைக்கிள் விளாக் செய்யணும்னு சொல்லி கனகால ஆசைங்க எனக்கு ரெண்டாலும் பெருசாக மோட்டார் சைக்கிள் விளாக் செய்ததில்லை இப்போ செய்வோம் முண்டைக்கு நாங்கள் என்ன அங்கே 2 குடியங்கள் வராங்க நல்ல வடிவான பைக்கில் வராங்க வேறுங்கோ 2 பைக்கும் அப்படியே மினங்கி கொண்டு நிற்குது வேறுங்கோ அந்த லாமாஸ்டர் போகுது வேறுங்கோ இந்த மாதிரி தான் நான் போத கூட்டமாக வீட்டை போய் கொண்டு இருந்தேன் 1-2 பேர் வந்து கொண்டு இருந்தேன் மற்றபடி வீட்டை போய் கொண்டு இருந்தவ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த தண்ணீர் பந்தல் இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் கலட்டி கட்டி கொண்டு போய் நம்ம வீட்டை இன்னும் செய்கிறது எங்களை நிலமா அப்படியா போட்டுதுங்கோ குட்டிகளுக்கு வர பாதையை பேருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நேரங்களில் தண்ணி தங்கி நிற்கும் இப்போ கூட கொஞ்சம் தண்ணி தங்கி நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது வெலிகாமத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் வெலிகாமம் இஞ்சால் பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா மடாப்பா அளவட்டியோ இதெல்லாம் வெலிகாமடாப்பா நீ என்ன அளவட்டியில் நிற்கிற இது வெலிகாமத்துக்குலாம் அளவட்டி வருது தெரியும் நீ என்ன அளவட்டிக்கு நிற்கிற எடே இதுக்கான வெலிகாமன்னு சொன்னாடாப்பா இங்கே நாங்கள் இருக்கிற இடம் சங்கான அது வடமராட்சியடாப்பா வெல்படுத்துகிறேன் தென்மராட்சியடாப்பா இப்போ நாங்கள் போனது இந்த பாலம் இது இந்த பாலம் அந்த பாலம் இல்லை இதே மாதிரி பாலத்தில் நாங்கள் விழுந்து நாங்கள் வெல்வை பாலத்தில் விழுந்து கொண்டு நாங்கள் அதை நாங்கள் வீடியோ மூலம் காட்டினாங்கள் இதை ஒரு திருத்துங்கன்னு சொல்லி அதை ஒரு தரம் கவனிக்காத காரணத்தால் அதுக்கு பிறகு கனவேர் விழுந்து கொண்டு தெரியுமோ இப்போ தான் அதில் போட்டே போட்டுருக்குதான் இந்த மாதிரி வழுக்கிற பாலம்னு சொல்லி போட்டுருக்குதா நாங்களே ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் என்னென்னு விழுந்து நாங்கள் சொல்லுங்க அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக போகிறால் விழுந்துட்டார் சரியா இப்போ விழுந்தாலும் நாங்கள் திருப்பி இப்படி பார்த்து நாங்கள் அப்படி அவர் தூக்க போவோம்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை தூக்குறதுக்கு 2 பேர் வந்து நிற்கிறேன் சொன்னால் நாங்களும் அதே பாலத்தில் சறுக்கி விழுந்து போயிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடி ஒன்று சறுக்கி கொண்டு போனதான் வடி என்ன அந்த வாகனம்டாப்பா வட்டா அப்படி கணக்கு பேர் அதில் சறுக்கிட்டோம் இப்போ அதில் போட் போட்டிருக்கோம் திருத்திட்டோம்னு தெரியல போட் போட்டிருக்காது சுவர் ஆனால் திருத்தினமோன்றது எனக்கு சந்தேகம் தான் ரயில்வே பாலத்தில் போயிட்டு கொஞ்சம் கவனமாக போகணும் தெரியும் தானே உங்களுக்கு விஷயம் என்னென்னு சொன்னால் வந்த பாதையும் தெரியாது பூர பாதையும் தெரியாது தடுமாறி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் நினைப்பீங்கள் அப்படி இல்லைங்கோ இந்த பக்கத்தால் போகணும் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோன்னு சொன்னால் இந்தியாவில் 15 கிலோமீட்டர் போகணுமா எங்களுக்கு இதுக்கால போகிறதா தான் ஈஸி அதாவது பருத்தித்துறை போகிற பாதையால் போய் இல்லை இங்கேயால் ஒரு ஒழுங்கு கொண்டு வர்றது அந்த ஒழுங்கியால் நாங்கள் திரும்பினோம்னு சொன்னால் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும்
அந்த ஒழுங்கையை தான் நான் தேடி திரிகிறேன், இன்னும் காணையில். இந்த இடம் என்ன இடம் பொருங்கோ, பேரை காணையில். பருத்தித்துறை வீதி புத்தூர். புத்தூர் இது பருத்தித்துறை வீதி புத்தூர். இப்படி நாங்கள் புத்தூர் இதிலேருந்து ஒரு ஓடை கொண்டு வரோம், இஞ்சால ஒரு ஒழுங்கி கொண்டு வரோம். அந்த ஒழுங்கையால் நாங்கள் திரும்பி போகணும். அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கேன். இன்னும் திரும்பி போகிறதுக்கு காணையில் இடத்தை எப்போ வருமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். வந்துட்டு அதாவது சுண்ணாகம் போகிற ரோட்டுங்கோ. சுண்ணாகம் சரியாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9.1 கிலோமீட்டர். இந்த ரோட்டால் நாங்கள் போனோம்னு சொன்னால் நிலாவரை கிணறுக்கும் போகலாம். நிலாவரை கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து சரியாக 2.5 கிலோமீட்டர். அப்படியே 2.5 கிலோமீட்டர் நிலாவரை கிணறு அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிலாவரை கிணறுன்னு சொன்னால் கூடுதலாக அவங்களுக்கு தெரியும். முந்தி சின்ன வயசில் நாங்கள் டூர் பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் நிலாவர கிணறையும் கொண்டு எங்களோட பள்ளிக்கூடத்தில் காட்டிக்கணும். ஆழம் அறியாத கிணறுன்னு சொல்கிறவ தேசிக்காக நீங்கள் அந்த நிலாவர கேணிக்க போட்டிங்கன்னு சொன்னால் கீரிமலை கேணிக்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்கிறவ. என்ன இடமுங்க இது? பொது விளையாட்டு மைதானம் மாதிரியே தெரியலையே. சுடுவாரடாப்பா. ஆனால் பொது விளையாட்டு மைதானம் என்ற எழுதியிருக்குதா இல்லை? பொது விளையாட்டு மைதானம் எழுதியிருந்தது. ஆனால் அது ஒரு சுடுகாடு. இந்த அந்த தோட்டங்களை பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையில இந்த சுவத்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையில வேறு லெவலில் வளரும். இங்கால அந்த புகையில உற்பத்தியும் கூடுதலாக இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எனக்கு கொஞ்சம் தோட்டங்கள் வீடியோக்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தோட்டங்கள்னு சொன்னால் எனக்கு சரியாக பிடிக்க மாட்டேன் சொல்லி இங்கால மரவள்ளிக்கிழங்கு இந்த புகையில காய வச்சிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல புகையிலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை தோட்டம். இந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக தோட்டங்கள் தான் இருக்குது. உங்கள் பாருங்க இதில் நல்ல ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குது. எப்படி வீடுன்னு பார்த்தீங்களோ சட்டப்படி வீடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களோ. அப்படி அழகான தோட்டங்கள் பாருங்க. இந்தால புகையில் அங்கால வாழை மரம். அப்போது அதில் விரைக்கில் எங்கள்ட மட்டுவில் கத்தரிக்க அப்படின்னு சொல்லி இந்த பச்சை பசையிலண்டு தான் இடமே இருக்குது. உங்கள் அதில் பாருங்க புகையில ஏற்றி கொண்டு இருக்கணும். புகையில பூசணிக்காய் புகையில மாறிச்சலை போட அதில் பூசணிக்காய் ஏற்றி கொண்டு இருக்கணும். அவங்க சரி இவங்க அப்படியே நாங்கள் போக என்னென்ன இடங்கள் எல்லாம். இதுதான் நிலாவர கேணி. பார்த்துட்டீங்களா நிலாவர கேணியை? நிலாவர கேணி அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டுது. முதல் வித்தியாசமாக இருக்குது, இப்போ வித்தியாசமாக இருக்குது. மரங்கள் எல்லாம் வளர்ந்து வித்தியாசமாக இருக்குது. முந்தி ஏதோ வெளி மாறி இருக்கிறது, இப்போ மரம் எல்லாம் வளர்ந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நிலாவர கேணியை. அங்கே பாருங்க அண்ணன் புகையிலைக்கு மருந்தடிச்சு கொண்டு இருக்கார். கதிரமலை சிவன் ஆலயம், சுண்ணாகத்தில் இருக்கிற கதிரமலை சிவன் ஆலயத்தை நாங்கள் இப்போ தாண்டி போய் கொண்டிருக்கோம். சரியாக இப்போ நாங்கள் சுண்ணா சந்தைக்கு வந்தாச்சு. பாருங்கோ சுண்ணா சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இனி பேரசனத்துக்கு நல்ல பிஸியாக இருக்கும். சங்கானையில் எங்கட தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோர் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கோ. பொடியங்கள் உங்களுக்கு தான் நல்ல நல்ல உடுப்பெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு கொண்டு இருக்கோம். டெய்லி ஒவ்வொரு உடுப்பு வந்து கொண்டு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து கொண்டு இருக்குது. வருஷத்தை தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோரோட கொண்டாடுங்கோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று ஓடுவோம். எங்களோட கடையில் என்னென்ன உடுப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லி. என்னடா நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று வேறு எங்களோட கடையில் என்னென்ன உடுப்பு இருக்குது, என்னென்ன விலைகளில் இப்போ புதுசாக வந்து இருக்குது, அது எல்லாமே ஒரு வீடியோவாக நாங்கள் போடுவோம் சகோதரங்கள். எங்கள் வீட்டை தானே போகிறோம். பெரிய டவுனோடா பயனடா சொன்னா. கண்டா பெரிய டவுன் தானே. காதல் வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். பூவும் பழமும் தேவையில்லை. அந்த வாதில் இந்த சுண்டல் விற்றது வேற அந்த சுண்டல் கிடையாது. சுண்டல் வாங்கி சாப்பிட்றோம். இங்கே வேறு வந்துட்டு சுண்டல். தம்பி என்ன இடம் அது? பண்டத்திற்கு வந்துட்டோம். இது பண்டத்திற்கு ஆசியப்பட்டி தம்பி பண்டத்திருப்பாங்க. ஆமாம் அதில் பார்த்து
கடைக்கு போனாங்க. அப்படியே கடைக்கு போய் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வீட்டை போகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 9:05 ஆகுது. 8 மணிக்கு தான் நார்மலாக கடை போட்டுறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணி மட்டும் எங்களோட உறவுகள் வந்திருந்தவ. நார்மலாக அப்படித்தான் நாங்கள் மேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் 8 மணின்னு சொல்லி. என்னால் எங்களோட சகோதரங்கள் உறவுகள் வருவேன் நல்ல ஒரு ஆதரவு கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம். உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நன்றிகள். புது வருஷத்தை சங்கானையில் இருக்கிற தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோரோட கொண்டாடுங்க. ஐடி போலீஸ் ஐடி பலாண்டோனி ஐடி 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 இவர் போலீஸாம் இப்போ வந்து இதில் இருக்க வெரைட்டி போட்டு போகிறார். ஐடியா சொல்லுங்க. ஐடி 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 தாங்க. ஒயாட்ட ஐடி போலீஸ் ஐடி ஒயாட்ட போலீஸ் ஐடி போலீஸ் ஐடி ஐடி ஐடென்டி ஹரி 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 இதில் இருக்க வந்தவர் தேவன் போலீஸாம் ஐடி கேட்க தாராரு இல்லை. உங்களோட ஐடியா கேட்கத்தாங்க. ஐடி ஐடி ஐடிண்ணா அந்த வெரைட்டாதேங்க சரியாங்களே. முகதா 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 வெரைட்டி போட்டு போகிறாரு பார்த்தீங்களோ. இதில் களைப்புக்கு வந்து இருக்க இந்த இடத்துல வெரைட்டி போட்டு போகிறாரு. என்ன தான் போலீஸாம் இந்த இஞ்சி பாருங்க இஞ்சி ஆளை பாருங்க பழையானு சொல்லி போட்டு இதை தட்டி போட்டு போகிறாரு சிங்களத்தில். நல்ல விளையாட்டு விளைக்கிடுவோம். இதில் இருந்தா சும்மா சோலிஸ் ரூட்டு வரும். அந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு பெருசான்ட்டு விளக்கம் இல்லாத இருந்திருக்கும். என்னடா திடீர் 2 நாள் வந்து வெரைட்டி போட்டு போகுதுன்னு சொல்லி அது என்னென்னு சொன்னால் அது நான் கொழும்பு கொள்ளிக்கிட்டு வந்துட்டு பெருசாக வீடியோ எடுக்கல. என்ன சொன்னால் களைப்பு பைக்கில் வரது பைக்கில் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன்னா என்னாலும் அவசரமாக வர வேண்டிய நிலைமை. இந்த வந்தால் தான் நான் போக வேண்டிய அந்த கடைக்கு போய் கொள்ளலாம். இல்லாட்டி பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்ச போய் வரேன்ட்டுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதை விட பைக்கில் வர்றது கடன் கஷ்டம்னு தெரிஞ்சும் வந்து ஒரு இடத்த களைப்பாடுறதுக்காண்டி இருந்தேன். நான் இருந்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து தான் போலீஸ் ஆகின்ற மாதிரி வாட்ஸ்அப்பை காட்டுன்னு சொல்லி விரட்டினார். பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா ஒன் பண்ணி போட்டு சரி இங்கூட ஐசியை காட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் அவர் பயந்து போயிட்டார். அதுக்கு பிறகு கேமரா ஓப்பன் அப்புறம் இதெல்லாம் தூசணத்தை ஓட்டி போட்டு போயிட்டார். அதான் நடந்த விஷயம். படி விரட்டிறதுக்கு இருக்கேன் கொஞ்சம் பேர். ஏதோ நான் இந்த பேன் சொல்கிற மலப்புறத்துக்கு கதையை இந்த இடத்துல வேறு போதைப் பொருள் பாவனைகள் இருக்குது என்ற மாதிரி அதால் இதில் இருக்கவனா போவோன்னு சொல்லி சும்மா மலப்புறத்துக்காணி தான் வந்து விரட்டினது என்னதுக்காணி என்று எனக்கு விளங்கிட்டது. சும்மா ஒரு கிராக்குக்கு பொழுதுபோக்குக்கு இல்லாட்டி ஏதாவது என்னால் ஏதாவது காசுகள் பார்க்கலாம் அந்த மாதிரி இல்லாட்டி விரட்டினா ஏதாவது செய்யணுன்ற மாதிரி அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். சரிப்பட்டு வரையில் கடைசியில் நானே அவரை பிடிச்சி விரட்டி விட்டேன். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போயிட்டார். அதுதான் நடந்த விஷயம். இப்போ திருப்பி கொழும்புலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன் பைக்கில் போகிறேன்றது உண்மைக்கும் கடும் கஷ்டமுங்கோ. ஏன்னா பெருசான நிற்காம தான் ஓடுறது. வருஷம் மட்டும் கொஞ்சம் கடினம் தான் யூடியூப்பில் காணொலி போடுறன்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டு கொண்டிருப்பேன். எப்படின்னு சொன்னால் புது வருஷம் கழிய தொடர்ச்சியாக ஏகப்பட்ட காணொலிகள் போட்டு கொண்டிருப்பேன். கொஞ்ச நாளைக்கு பொறுங்கோ எங்களோட சகோதரங்கள் என்று சொன்னால் இப்போ தான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதை நல்லபடிக்கு கொண்டு போயிட்டு அடுத்த கட்டமாக எங்களோட யூடியூப்பை தொடருவோம். என்னை வளர்த்து விட்டது யூடியூப் தான். ஓகே சகோதரங்கள் சந்திப்போம். இனி போக போகிற இடம் எல்லாம் வீடியோ எடுப்பது தெரியாது. ஆகையால் இதோட இந்த வீடியோ முடிச்சு போட்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு